ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் பற்றி போட்டிருந்தோம். இதில் உங்களை நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், ஏன் நீங்களும் குண்டாக தானே இருக்கீங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் பற்றி சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நானும் ட்ரை பண்ணோம், நானும் வெயிட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கேன். பட் நான் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய பேபிக்கு. இப்போ தான் நான் இந்த ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் பண்ண போகிறேன். நான் அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ப்ரையராகவே நான் என்னோட நான் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கேன். என்னோட ஃபுட் இன்டேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இப்போ என்னோட பாடி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 66 kg இருக்கேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 55 kg. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 kg ரெடியூஸ் பண்ணணும். நான் இந்த வெயிட்டை ஹெல்த்தியான வேயில் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 to 3 month ஆகும் எனக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் இந்த டயட் சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் சேலஞ்ச் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் 30 days கழிச்சு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு என்னோட வெயிட்டை ஆஃப்டர் 30 days கழிச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் சேலஞ்சுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே, 30 days கழிச்சு என்னோட வெயிட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6 o'clock ஆகுது. வார்ம் ஜீரா வாட்டரோட இந்த டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் கப். ஸோ நான் மோஸ்ட்லி எது குடித்தாலும் இதில் தான் குடிப்பேன். ஸோ நான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. இது என்னோடய ஃபுட் விண்டோ டைம். இதில் நான் என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 cup ரைஸ், தென் பார்த்தீங்கன்னா 1 cup கேபேஜ் கூட்டு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 cup முருங்கைக்கீரை, அதை கடைஞ்சி வச்சுருக்கேன். எனக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய ஃபுட்டில் அதிகமாக கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய லன்ச். லஞ்சுக்கு முன்னாடியே 1 liter வாட்டர் குடித்து காலி பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட்டு 1 liter வாட்டர் லஞ்சுக்கு அப்புறம் கம்மியாக குடிக்கணுன்றனால கொஞ்சமாக குடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4 o'clock ஆகுது. இது என்னோடய ஸ்நாக் டைம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன். டைம் இப்போ 5 o'clock ஆகுது. இது பிளாக் காஃபி குடிக்கிற டைம் எனக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் காஃபியில் இந்த லவங்கப்பட்டை பவுடர் ஆட் பண்ணி தான் குடிப்பேன். இன்றைக்கி பவுடர் தீர்ந்து போச்சு. அதனால் டைரெக்டாக இந்த பட்டையை 2 பீஸ் போட்டு அது வித்தவுட் சுகர் இல்லாமல் குடிக்கிறேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியும் நிறைய அப்பப்போ குடிச்சிக்கிறேன். இப்போ டைம் 8 o'clock ஆகுது. இப்போ இது என்னோடய டின்னர் டைம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன். 2 சப்பாத்தி ப்ளஸ் கொஞ்சம் சிக்கன் கிரில் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய நைட் டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இடையே முடிஞ்சிச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.